வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழின அழிப்பின் 17வது ஆண்டு நினைவேந்தலுக்கு தயாரான முள்ளிவாய்க்கால் முற்றம். முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளுக்காக நந்திக்கடலில் அஞ்சலி. போர் வெற்றியை கொண்டாடுவது அவசியமானது. ஸ்ரீதரன் மீதான குற்றச்சாட்டு. இலங்கை தமிழரசு கட்சி எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். டிரம்பின் அரங்குக்கான கூட்டாட்சி நிதி ஒதுக்கீட்டில் சிக்கல். அமெரிக்க செனட் சபை விடுத்த உத்தரவு. ஹார்முஸ் நீர்நிலையை ஈரான் கட்டுப்படுத்துவது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது. அரசியல் பேராசிரியர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் அரங்கேற்றப்பட்ட தமிழின அழிப்பின் போது உயிர் நீத்தவர்களை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17வது ஆண்டு நினைவுகள் இன்றைய தினம் தமிழர் தாயகம் எங்கும் நடைபெற்றுள்ளது. அதற்கமைய முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்று காலை முதல் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் நடைபெற்றிருக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில், எங்கள் பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடல். ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடல் எண்ணெய் வணங்கி இந்த கடல் எண்ணெயை வணங்கி உயிர்நீத்த எங்கள் உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வட்டாப்புளி கண்ணகியம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்மசாந்தி வேண்டி பிரார்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த அஞ்சலி நிகழ்வுகள் மற்றும் ஆத்மசாந்தி பிரார்த்தனைகளில் கரைத்துறைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17வது ஆண்டு நினைவு நாள் இன்றாகும். அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்காக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான துரைராசா ரவிகரன் என்று நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். 30 ஆண்டு காலமாக நாட்டில் நிலவிய போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு அடைந்த வெற்றியை கொண்டாட வேண்டியது அவசியமானது என முன்னாள் அமைச்சரான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 17 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். உலகின் மிக கொடூரமான பயங்கரவாதிகளை தோல்வியடைய செய்ததாக அவர் தெரிவித்தார். இன்னமும் உலகில் சுமார் 32 நாடுகளில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். இந்த போர் வெற்றி வெறுமனவே கிடைக்கப்பெற்ற வெற்றி கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சுமார் 29,000 படை வீரர்கள் கொல்லப்பட்டதுடன் 14,000 படை வீரர்கள் ஊனமுற்றனர் என அவர் தெரிவித்தார். பெரும் எண்ணிக்கையிலான படை வீரர்களது இளமை பருவம் போருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என அவர் தெரிவித்தார். எனவே இந்த போர் வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய அவசியமானது என தெரிவித்தார். பயங்கரவாத தலைவர்கள் அப்பாவி தமிழ் மக்களை மனித கேடியங்களாக பயன்படுத்தினர் என தெரிவித்தார். அப்பாவி தமிழ் மக்கள் இராணுவத்தினரிடம் சரணடைய முற்பட்ட போது அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 2,95,000 தமிழ் மக்களை படை வீரர்கள் மீட்டு போரில் வெற்றி கொண்டதாக தெரிவித்தார். உலகில் மிகப்பெரிய பணிய கைதிகளை மீட்ட சம்பவமாக இது கருதப்பட வேண்டும் எனவும் இது ஒரு உலக சாதனை எனவும் சரத் வீரசேகர தெரிவித்தார். இந்த போர் வெற்றியின் முழு கௌரவமும் எமது படை வீரர்களை சாரும் என தெரிவித்தார். எனினும் இன்று நாட்டின் ஆட்சியாளர்கள் படை வீரர்களை படை வீரர்கள் என அழைப்பதற்கு தயங்குவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் சமாதானத்தை விரும்பும் அனைத்து இளைஞர்களுக்கும் படை வீரர்களை மதிப்பதாகவும் அது படை வீரர் என்ற வகையில் தமக்கு மகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும் அளிப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்காக அவருடைய இணக்கப்பாட்டுடன் 3 கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கட்சி எடுத்த தீர்மானத்தை அறிவிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளேன். கட்சிக்குள்ளே எடுக்கப்பட்ட தீர்மானமாக இருந்தாலும் அந்த தீர்மானம் உரிய முறையில் அறிவிக்கப்படாவிட்டால் அது தெரியப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது. எனவே அதனை உத்தியோகபூர்வமாக கட்சி எடுத்த தீர்மானத்தை அறிவிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளேன். எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியல் அமைப்பு பேரவையின் அரசாங்கத்திற்கு
சாதகமாக செயல்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அது தொடர்பாக அவருக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தோம். எனவே அந்த பதவியிலிருந்து கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரும் சங்கடப்படாமல் ராஜினாமா செய்யுமாறு கட்சியின் அரசியல் குழு கடிதம் அனுப்பியிருந்தது. அதில் அவர் இணங்காத காரணத்தினால் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து அவர் இறக்கப்பட்டார். அது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இன்றைய கூட்டத்திலும் அந்த விடயம் பேசப்பட்டு இறுதியில் சுமூகமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் அதற்கு இணங்கி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம். அந்த வகையில் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கட்சியின் பதவி நிலையில் உள்ள மூவர், அதாவது தலைவர், நிர்வாக செயலாளர், பொருளாளர் ஆகியோர் இந்த விடயங்களை உண்மையாக நடந்தனவா இல்லையா என்பது தொடர்பாக ஸ்ரீதரனுடன் கலந்து பேசி ஆராய்ந்து மத்திய செயற்குழுவில் அறிவிப்பார்கள். ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக பேசப்பட்டது. ஆனால் ஒரு இணக்கப்பாடாக இப்படி ஒரு பொறிமுறை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் அமைக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய பிரமாண்ட நடன அரங்கிற்கான பாதுகாப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு பொதுமக்களுடைய வரி பணத்தை பயன்படுத்துவதற்கு செனட் சபை அதிகாரி ஒருவர் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்காக முன்மொழியப்பட்ட நிதி ஒதுக்கீடு அவையின் வரவு செலவு விதிகளுக்கு முரணாக இருந்ததாக செனட் சபையின் நாடாளுமன்ற அதிகாரி எலிசபெத் மெக்டொனாக் சனிக்கிழமை தீர்ப்பளித்துள்ளார். இந்த அரங்கை அமைப்பதற்காக $400 மில்லியன் செலவு தனியார் நன்கொடைகள் மூலம் திரட்டப்படும் என்று ட்ரம்ப் கூறி வந்திருந்தார். ஆனால் இந்த அரங்கு மற்றும் அதன் கீழ் அமையவுள்ள நிலத்தடி வசதிகளுக்கான பாதுகாப்பு மேம்பாடுகளை செய்ய ரகசிய சேவை பிரிவுக்கு வரவு செலவு மூலம் $1 பில்லியன் பொது நிதியை ஒதுக்க குடியரசுக் கட்சியினர் முயன்றனர். இதற்கு ஜனநாயக கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அமெரிக்க மக்கள் எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட கடுமையான பொருளாதார சுமைகளை எதிர்கொண்டு வரும் இந்த சூழலில் இதுபோன்ற ஆடம்பர திட்டங்களுக்கு மக்கள் பணத்தை வீணடிப்பது தேவையற்றது என்று அவர்கள் விமர்சித்தனர். இருப்பினும் கடந்த ஏப்ரல் மாதம் 25 வாஷிங்டனில் ட்ரம்ப் பங்கேற்ற ஒரு ஊடக நிகழ்வின் போது நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை முயற்சி சம்பவத்தை குறிப்பிட்டு ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு இந்த நிதி இன்றியமையாதது என்று குடியரசுக் கட்சியினர் வாதிடுகின்றனர். தற்போதைய செனட் சபையில் குடியரசுக் கட்சியினருக்கு 53-47 என்ற பெரும்பான்மை மட்டுமே உள்ள நிலையில் இந்த நிதியை நிறைவேற்ற எதிர்க்கட்சியினர் ஆதரவு தேவைப்படும் என்பதனால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் தற்போது பெரும் இழுபறி நீடிக்கின்றது. ஹார்முஸ் நீரிணை மீதான ஈரானின் ஆதிக்கம் மற்றும் கட்டுப்பாடு சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறுவதாக கட்டாரில் உள்ள ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்தின் அரசியல் இணை பேராசிரியர் பால் மஸ்கிரேவ் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு இந்த விடயம் உலகளாவிய ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஈரானின் இந்த நடவடிக்கை கடல்சார் சட்டம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கையை மிக தெளிவாக மீறுகிறது. மேலும் இதன் பாதிப்புகள் இந்த நீர்நிலையோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை என்று அவர் எச்சரித்தார். உலக நாடுகள் அனைத்திற்கும் ஹார்முஸ் நீர்நிலையில் மட்டுமன்றி உலகெங்கிலும் உள்ள இதுபோன்ற அனைத்து முக்கிய கடல்சார் போக்குவரத்து நெரிசல் வழிகளிலும் பெரும் வணிக நலன்கள் உள்ளன. உதாரணமாக மத்திய தரைக்கடலுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் கடல் போக்குவரத்து குறித்து இதேபோன்றதொரு கட்டுப்பாடு அறிவிப்பொன்றை ஸ்பெயின் நாடு வெளியிட்டால் எப்படி இருக்குமோ அதே போன்றதொரு ஆபத்தான சூழலையே ஈரானின் தற்போதைய நடவடிக்கையை ஏற்படுத்துகின்றது என்று பால் மஸ்கிரேவ் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.